கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம யூரோப்போட 2வது பெரிய கண்ட்ரியை பத்தி தான் பார்க்க போறோம். இங்கேயும் நம்மள மாதிரியே மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுறாங்க, ஆனா சிகப்பு கலர்ல. அது மட்டும் இல்லாம இவங்களும் நம்மள மாதிரியே ரொம்ப எமோஷனலான ஒரு மக்கள். உலகத்திலேயே ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மக்களை வச்சிருக்க நாடு இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட மொழிய மற்ற நாடுகள்லயுமே பேசுறாங்க. இந்த நாட்டோட அழகை பத்தி சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த நாட்டை சுத்தி பார்க்கறதுக்கு வருஷா வருஷம் 5 கோடிக்கும் மேலான மக்கள் இங்க சுத்தி பார்க்க வராங்க. இது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட ஃபேமஸான விஷயங்களையும் இந்த நாட்டோட அழகை பத்தியும் நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற இடம் ஸ்பெயின். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த நாட்டோட அஃபிஷியல் பேர். இந்த நாட்டோட அஃபிஷியல் பேர் கிங்டம் ஆஃப் ஸ்பெயின். இந்த நாட்டோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 5,05,990 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்க்கையில இது உலகத்திலேயே 30வது பெரிய கண்ட்ரி. ஸ்பெயினை பத்தி பேசும்போது நமக்கு ஞாபகம் வர சில விஷயங்கள்ல அந்த நாட்டோட கலாச்சாரங்களும் கட்டிடக்கலைகளும் ஒண்ணு. இவங்க அறிமுகப்படுத்தின பல விஷயங்களை நம்ம இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு அட்வான்ஸான கண்ட்ரி தான் இந்த ஸ்பெயின். ஸ்பானிஷ் மொழியில ஸ்பெயினை எஸ்பானியா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெயின்காரங்க மியூசிக் லவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்க ஒவ்வொரு மக்கள் கிட்டையும் ஏதாவது ஒரு மியூசிக் டேலண்ட்ஸ் கண்டிப்பா இருந்தே தீரும். ஆனா இந்த மாதிரியான ஒரு நாட்டோட தேசிய கீதத்துல வரிகளே இல்ல அப்படிங்கறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமா மை டியர் விகே பைட்டீஸ், ஸ்பெயினோட நேஷனல் ஆந்தம்ல வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கும், வார்த்தைகள் கிடையாது. வார்த்தைகளே இல்லாத தேசிய கீதத்தை வச்ச ஒரே நாடு ஸ்பெயினா தான் இருக்குமோ அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இதே மாதிரி 3-4 நாட்டு தேசிய கீதங்கள்ல வார்த்தைகளே கிடையாது. ஸ்பெயின் கலாச்சாரத்துக்கு அப்புறமா நமக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் அந்த நாட்டு பெண்கள் தான். இந்த நாட்டு பெண்கள் இயற்கையாவே அழகா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டு பெண்கள் தன்னோட காதலனை அதிகமா கலட்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. சோ ஸ்பெயின் நாட்டு பெண்களை காதலிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவங்க எந்நேரம் வேணாலும் கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஐயோ தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட காதலனை சரியா சூஸ் பண்றதுல குறிக்கோளா இருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே ஸ்பெயின்ல தான் டைவர்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க டைவர்ஸ் ரேட் வெறும் 5% தான். யூரோப்போட மற்ற நாடுகள்ல டைவர்ஸ் சதவீதம் 20-30% வரைக்கும் இருக்கு. சோ ஸ்பெயின் நாட்டு பெண்களோட இந்த கலட்டி விடுற முடிவு நல்லதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியால மட்டும்தான் மஞ்சள் நீராட்டு விழாவும் ஹோலியும் நடக்குது அப்படின்னா இல்லைங்க, ஸ்பெயின்லயும் நடக்குது. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை இவங்க லா டமாட்டினோ அப்படின்னு சொல்றாங்க. இது தக்காளிகளை வச்சு நடத்துற ஒரு திருவிழா. இந்த திருவிழாவை பாக்குறதுக்கும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறது ஸ்பெயினை சுத்தி இருக்க மக்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா நாட்டு மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இத பல படங்கள்ல கூட பார்த்திருக்கலாம். ஸ்பானிஷ் மொழி தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியில 2வது இடத்துல இருக்கு. இந்த மொழியை ஸ்பானிஷ் அண்ட் யூரோப்பை சுத்தி இருக்க பகுதிகளில் மட்டும் இல்லாம அமெரிக்கால கூட நிறைய பேர் இந்த மொழியை பேசுறாங்க. இன்ஃபேக்ட் உலகத்துல மொத்தம் 500 மில்லியன் மக்கள் இந்த மொழியை பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது மட்டும் இல்லாம உலகத்திலேயே தாய்மொழியை தன்னோட நாட்டில் யூஸ் பண்ற மொழிகள்ல இது 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மேண்ட்ரின், அதாவது சைனால பேசுற மொழி. அண்ட் இந்த மொழி இங்கிலீஷ், மேண்ட்ரின், ஹிந்திக்கு அப்புறமா உலகத்திலேயே அதிக இடங்கள்ல பரவி கிடக்கிற மொழியா இது இருக்கு. அது புல் ஃபைட் தான். இந்த புல் ஃபைட்டை ஸ்பெயினோட நேஷனல் அனிமலான புல் கூட இவங்க விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புல்ல இவங்க லக்கி சாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க காலங்காத்தால ஸ்பெயின் நகரத்துக்குள்ள போகும்போது உங்க கண்ணுல புல் பட்டுது அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு வேகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டு மக்களும் நிறைய குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேண்ட்ரிட் மாதிரியான நகரங்கள்ல ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளியிலையும் உங்களால ஒரு பப்பை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பப்புகள் எப்பவுமே ஃபுல்லாவும் இருக்கும். இங்க பியர் குடிக்கிறவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஸ்பானிஷோட தெரு உணவுகளும் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். அதுல ஒரு சிறந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்பானிஷ் ஆம்லெட்
மேட்ரிட் அப்படின்னு தான் சொல்லணும். இதே இவங்க டார்டிலா எஸ்பானா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெயின்ல இதை சாப்பிடாம எந்த ஒரு மனிதனோட நாளும் நகராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களும் ஸ்பெயின் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆம்லெட்டை சுவைச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த ஆம்லெட் இவ்வளோ சுவையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆலிவ் ஆயில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உலகத்திலேயே இந்த நாட்டில் தான் அதிகமான ஆலிவ் ஆயில்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தோட 50% ஆலிவ் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்பெயின்ல தான் நடக்குது. அண்ட் இவங்க இதை தனக்கு மட்டும் வச்சுக்காம மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த ஆலிவ் ஆயில் தான் இவங்களோட ஃபிட்னஸுக்கான காரணம் அப்படின்னு பிகே பைட்ஸ் நினைக்குது. ஆமாங்க, ஸ்பெயின்ல என்னதான் நிறைய பியர் குடிச்சாலும் இவங்க ரொம்ப ஃபிட்டா தான் இருக்காங்க. அண்ட் ஜப்பானுக்கு அப்புறமா அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய மக்கள் இங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸ்பெயின் மக்களோட சராசரியான வாழ்நாள் காலம் 80 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் உடம்பு சரியில்லாம போறாங்க. ஸ்பெயினை உலகத்தின் அழகான கண்ட்ரின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு தெரியுமா? இங்க தான் 47 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கு. மற்ற நாடுகள்ல 2 or 3 இருக்கும், அதிகபட்சம் 8 or 9 இருக்கும். ஆனா இந்த நாட்டுல மொத்தம் 47 ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கு. ஸ்பெயினோட தலைநகரத்தின் பெயர் மேட்ரிட். ஆனா இந்த பெயர் ஸ்பானிஷ் மொழியை சேர்ந்தது கிடையாது, இது அரபிக் மொழியை சேர்ந்தது. அரபிக்ல இத மேக்ரிட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரீம். இந்த பெயரை ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்ரிட்டை சுத்தி உங்களுக்கு நிறைய நதிகளும் நிறைய ஃபவுண்டைன்ஸும் கண்ணில் தெரியும். சரி, ஸ்பெயின் போனா நீங்க எந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாம சுத்தி பார்த்துட்டு வரணும் அண்ட் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்பெயின் போன உடனே முதல்ல நீங்க போக வேண்டிய இடம் பார்சிலோனா. இந்த இடத்தை சுத்தி பார்க்காம உங்களால ஸ்பெயின் டூரை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அவ்வளவு அழகான ஒரு நகரம். இங்க ஒரு சைடு கடலாவும் ஒரு சைடு நிலப்பகுதியாகவும் இருக்கும். இத உலகத்தின் அழகான நகரங்கள்ல ஒண்ணு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த நகரத்துல உங்களால ஸ்பெயினோட கலாச்சாரங்களையும் கட்டிடங்களையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கால மக்களோட என்ஜாய்மெண்ட்ஸையும் இங்க நீங்க அனுபவிக்க முடியும். அண்ட் இந்த நகரத்தோட தெருக்கல்ல நீங்க நுழையும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், இங்க ஏதாவது திருவிழா நடக்குதா அப்படின்னு. ஏன்னா இங்க எப்பவுமே கலர்ஃபுல்லாவும் சந்தோஷமான மக்களையும் உங்களால நிறைய பார்க்க முடியும். அண்ட் ஃபுட்பால் லவர்ஸ்க்கும் இது ஒரு சிறந்த இடம். ஆமாங்க, இங்க பார்சிலோனா கிளப்போட ஃபுட்பால் கிரவுண்ட்ஸை உங்களால நிறைய பார்க்க முடியும். இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் மேட்ரிட். இது ஸ்பெயினோட தலைநகரம். அது மட்டும் இல்லாம ஸ்பெயினின் ஸ்டைல் தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நகரத்தோட மக்கள் ரொம்ப ஃபேஷனான மக்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகரம் எப்பவுமே தூங்குனதில்லை. இன்ஃபேக்ட் மேட்ரிட்டோட நைட் லைஃப் யூரோப்போட தி பெஸ்ட் நைட் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் சான் லோரியன்சோ டி எல் எஸ்கிரானியல். இந்த இடம் மேட்ரிட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த இடத்துல நிறைய யுனெஸ்கோ சைட்ஸை உங்களால பார்க்க முடியும். நிறைய மாளிகைகள், நிறைய கோட்டைகள், நிறைய கார்டன்கள், இது எல்லாம் உங்களால பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப அழகாவும் ரொம்ப கிளீனாவும் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இடங்களை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்தாலும் வரலாம். இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் கோஸ்டா டெல் சோல் பீச்சஸ். இந்த பீச் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பீச். இந்த இடத்துக்கு டூரிஸ்டுகள் ரொம்ப அதிகமா வராங்க. இங்க எப்பவுமே பார்ட்டிஸ், சுவையான உணவுகள், இது எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கடலாவும் இன்னொரு பக்கம் மலைகளாவும் இது இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஸ்கை டைவ், ஸ்கூபா டைவ், இது எல்லாமே உங்களால அனுபவிக்க முடியும். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் டோலிடோஸ் ஓல்ட் சிட்டி. உங்களுக்கு ஸ்பெயின் நாட்டு மக்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரலாம். ஏன்னா 1000 வருஷங்கள் பழமையான விஷயங்கள் கூட இங்க இன்னும் புது பொலிவோட இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெயினோட ஆர்கிடெக்சர்ஸ் அந்த காலத்திலேயே எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ ஸ்பெயின் போறதுக்கு விசா ப்ராசஸ் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நீங்க எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. வீட்டுல உட்கார்ந்தபடியே ஆன்லைன்லயே இந்த விசாவை உங்களால அப்ளை பண்ண முடியும். அண்ட் நீங்க ஸ்பெயினுக்கு போறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே இந்த விசா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கு அர்த்தம் நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விசாவை அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் 10 நாள் டூரா ஸ்பெயின் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் ஹெட் 1,87,000 ரூபாய் செலவாகும். இது ஸ்கூபா டைவிங், ஸ்கை டைவிங், ஸ்பெயின்ல நீங்க பண்ற டிராவல் பிளஸ் உங்களோட அகாமடேஷன், ஃபுட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த அமௌண்ட் உங்களோட ஃபிளைட் சார்ஜஸ் சேர்க்காம நான் சொல்றேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோ உங்களோட போனஸ் பாயிண்ட். ஸ்பெயின்ல நியூடா பப்ளிக்ல போடுறது அலௌட் தான். இன்ஃபேக்ட் சட்டை இல்லாமலும்
மேலாடைகள் இல்லாமலும் நிறைய பேர் ஸ்பெயின் நகரங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அவ்வளவுதான் பிகே வெரைட்டிஸ். ஸ்பெயின் பத்தின எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மற்ற பிகே பைட்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.